கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல இருந்து காலமாம் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேத வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 10வது அதிகாரம் வசனம் 24 தொடங்கி 39 முடிய. மேத்யூ சாப்டர் 10 verse 24 to 39. இந்த வேத பகுதிக்குன்னு ஒரு தலைப்பு நம்ம வைக்கணும் சொன்னா, ராஜாவை பின்பற்றுவதற்கான விலை, the cost of following the king. நாம் கிறிஸ்தவங்களா இருக்கிற நாம் எப்போதும் சமாதானத்தோடு நிம்மதியா இல்ல கஷ்டங்கள் வராதபடி சோதனைகள் வராதபடி நாம் வாழ்வோம் என்று ஒரு காலம் நாம் நினைக்க கூடாது. ஏன்னா இந்த வேத பகுதி நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால நாம் வார்த்தைகளை தேவனோட வார்த்தையை நாம் பின்பற்றுவதனால நம்மளுக்கு கஷ்டங்கள் நேரிடும், நம்மளுக்கு சோதனைகள் நேரிடும், நம்மளுக்கு தீமைகள் நேரிடும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுறதுனால இயேசு கிறிஸ்துவை அவங்க புறக்கணிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை அவங்க கேட்கல, இயேசுவே அவங்க தள்ளனாங்க, அவங்களோட வார்த்தைகளையும் அவரோட டீச்சிங்கையும் அவர் தள்ளனாங்க. ஸோ அவர் தள்ளறதுனால இந்த வேத பகுதி சொல்றது, அவரை தள்ளுற அவங்க நிச்சயமாக நம்மளோட வார்த்தைகளை, நம்மளோட வேத வார்த்தையை, நம்ம இயேசுவோட வேத வார்த்தையை நம்ம சொல்றப்ப, அவருடைய நாமத்தை நம்ம போய் அறிவிக்கிறப்ப, அவரோட நன்மைகளை போய் நம்ம சொல்றப்ப, இயேசு கிறிஸ்துவை தள்ளவங்க நிச்சயமாக நம்மளை தள்ளுவாங்க. நம்மளோட வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, நம்மளோட பேச்சுகளை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப கஷ்டங்கள் வரும், நம்மளுக்கு தீமைகள் வரும், நம்மளுக்கு சோதனை வரும். ஆனா இதெல்லாம் வர்றப்ப நம் விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்தவங்களா இருக்கிறப்ப இதுதான் அதோட விலை. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறப்ப நம்ம எப்போதும் சந்தோஷத்தோடு இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்தவங்களா இருக்கிறது நம்ம எப்போதும் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நம்ம பிளெஸ்ஸிங்காக இருப்போம், நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம ஒரு காலம் நம்ம நினைத்து விடக்கூடாது. கிறிஸ்தவங்களா இருக்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், அதுதான் கிறிஸ்தவங்களா இருக்கிறது. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறப்ப துன்பங்கள் வரும், சோதனைகளும் அனைத்து காரியத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால, நம்ம அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால நம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு விசுவாசத்தோடு நாம் அவர் பின்னாக செல்ல வேண்டும். இதே வேத பகுதி சொல்கிறது, நீர் பயப்படாதே. நம்ம பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவங்க சீஷருக்கு சொல்லி தராரு, நீங்க ஒரு காலம் கலங்காதீங்க, நீங்க ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஏன்னா அவங்களை வழி நடத்துவாங்க. தேவன் நம்மளோட தேவைகளையும் நம்மளோட பிரச்சனைகளும், நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வேணக்கூடாது என்று அனைத்தையும் இயேசு கிறிஸ்து தேவன் அவர் தெரிஞ்சு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்ப, நம்மளோட கிரியைகள் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறப்ப நிச்சயமாக அவர் முன் நின்று நம் வாழ்க்கையை அவர் அழகாக வழி நடத்துவார். துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும், தீமைகள் வரும். ஆனா அந்த கஷ்டத்திலும், அந்த தீமையிலும், அந்த நெருக்கடியிலும் இயேசு கிறிஸ்து தேவன் நம்மோடு கூட இருந்து சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். பிரச்சனை வருது சொல்லிட்டு நாம் விட்டுவிடக்கூடாது. தீமைகள் வருது சொல்லிட்டு நம்ம ஊழியத்தையும் இல்ல தேவனோட வார்த்தையை சொல்றப்ப யாராச்சும் நீ சொல்லக்கூடாது, நீ இந்த இடத்துல நீ வரக்கூடாது, நீ ஆண்டோட ஊழியத்தை செய்யக்கூடாது என்று ஆளுங்க நம்மளை கஷ்டப்படுத்துறப்ப, நம்ம தள்ளுறப்ப நாம் விசுவாசத்தை விட்டு விடாதபடி நம் பாரத்தை தேவனிடத்தை வைத்து நாம் முன் செல்ற வேண்டும். அவரோட நாமத்தை சொல்றதுக்கு கண்டினியூ பண்ணும். எல்லாத்தையும் தேவன் பார்த்துப்பாரு. அனைத்து காரியத்தையும், அனைத்து சோதனையிலையும் எல்லாத்தையும் நம் தேவன் இடத்துல வைக்கிறப்ப அவர் நம்மளுக்காக வழக்காடுவார். அவர் நம்மளுக்காக முன் சென்று அவர் பாதைகளை செம்மையாக்குவார். நாம் ஒருபோதும் கஷ்டங்கள் வருது என்று, தீமைகள் வருது என்று, சோதனைகள் வருது என்று நாம் விட்டுவிடக்கூடாது. அவரோட ஊழியத்தையும், அவர் மேல் இருக்க விசுவாசத்தையும், அவர் மேல் நாம் பாரத்தை வைத்து நாம் தொடர்ந்து அவரோட ஊழியத்தையும் அவரோட சுவிசேஷத்தையும் நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம் இந்த பகுதியில நம்ம பார்க்கணும் என்று சொன்னா, நாம் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் தேவனை முதலாவது வைக்கணும். நாம் குடும்பத்திலும் சரி, நாம் வேலை இடத்திலும் சரி, நம்மளோட திருச்சபையில் இருந்தாலும் சரி, நாம் முதலாவது தேவனை நாம் வைக்கணும். நாம் எது செய்தாலும் நம் குடும்பத்தில் ஒரு அன்பு கூர்ந்தாலும் தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தோம். அதுதான் இந்த வேத பகுதி சொல்லுது. நாம் அம்மா அப்பாவே இல்ல பிள்ளைங்களை இல்ல வைஃப் ஹஸ்பண்ட் நம்ம தேவனுக்கு மேல் நாம் அன்பு வைக்க கூடாது. நாம் வேலையை தேவனுக்கு மேல் நாம் அன்பு வைக்க கூடாது. அப்படி கூடாது என்று சொன்னா நாம் முதலாவது தேவனை முன் வைக்கணும். எல்லா காரியத்தையும் எது செய்தாலும் தேவன் வைத்து, தேவன்கிட்ட மன்றாடி, தேவன் இடத்துல ஜெபத்தில் வைத்து நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஒரு இடத்துல நாம் அவருடைய கிரியையை முதலாவது வைத்து நாம் முன் சென்று வேண்டும். இதுல இருந்து காலமா இருக்கிறதுனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் அன்றாட
செய்கையில் தேவனை முன் வைத்து அவர் மேல் பாரத்தை வைத்து அவர் நாமத்தை உற்சாகத்தோடு தைரியத்தோடு சொல்றதுக்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். தேவன் நிச்சயமாக நம்மளை வழி நடத்துவார். வாருங்கள் நாம் செபிப்போம். மகத்துவத்தின் தேவனே, பரலோகத்தின் ராஜாவை, இந்த நாள் எங்களுக்கு நீர் கிருபையாக இருந்ததற்காக நன்றி ராஜனே. இதோ தேவனே, கஷ்டத்திலும் தீமையிலும் நீர் எங்கோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து கொண்டு உண்ண ஆகாரம் போட்டுக்க உடை அனைத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுத்து எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு கோடி நன்றி ராஜா. இதோ தேவனே, எங்களுக்கு என்னதான் தீமை வந்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு தேவனே எங்களுக்கு பலனாக இருங்க, எங்களுக்கு கிருபையாக இருங்க ராஜனே. எது நேரிட்டாலும் உன் மேல் இருக்க விசுவாசம் பலப்படுறதுக்கும் உன் மேல் இருக்க விசுவாசம் பெரிதாவதுக்கும் நீர் கிருபையாக இருங்க ராஜனே. நன்றி ராஜனே, நன்றி. எல்லாம் மகத்துவத்தின் நாமத்தில் நான் ஒப்புவித்து இயேசுவின் மாறாத நாமத்தில் நான் செபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென்.